ஸோ ஹேடா பாய்ஸ். ஸோ இன்றைக்கி ட்ரேட் ரிவ்யூ பார்க்கலாமா? இன்றைக்கி என்ன ட்ரேட் பிரேக் டவுன்னா ஃப்ரைடே ட்ரேட் எடுத்த ட்ரேடோட பிரேக் டவுன் தான். ஸோ இந்த வீக் நான் மோஸ்ட் ஆக்டிவாக இல்லை, அதனால் வீடியோஸ் வந்திருக்காது. ஸோ ஐ ட்ரை டு அப்லோட் மோர் வீடியோஸ் ஆன் அப்கமிங் வீக்ஸ். ஸோ வித்வுட் எனி வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நமக்கு தேர்ஸ்டே எப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேஸோட ஹைஸை எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் ஆகிடுச்சு. சரியா? அது மட்டும் இல்லாமல் தெர் இஸ் அன் எஸ்எம்டி அரௌண்ட் திஸ் ஹியர். ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு எஸ்எம்டி இருந்துச்சு. ஸோ 4 ஹவர் போயிடும். 4 ஹவரில் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன். நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, 4 ஹவர் ஸ்விட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரிமூவ் திஸ் ஃபஸ்ட். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி அடிச்சுக்குவோம். வெளில போ. ஓகே, 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மார்னிங்லேருந்து ஒரு இன்சைட் பார்க்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஓகே ஓகேவா, இதுதான் வந்து தேர்ஸ்டேவோட பிஎம் செஷன் ஃபாலோ கேண்டில். ஸோ நீங்கள் நமக்கு ஓப்பன் ஆனது இங்கே ஃப்ரைடே ஓப்பன் ஆனது இங்கே தெளிவாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு பார் தான் ஃபுல்லாகவே. இன்னொன்று என்னென்னு இதில் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படின்னா, ஓகே ஒரு நிமிஷம். மார்னிங்லேருந்து நல்ல ஒரு எல்ஆர் பில் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் லெக் தான் இது ஃபுல்லாகவே. ஏன்னா உங்களுக்கு கேண்டிலை பார்த்தாலே ஒரு ஹெல்த்தி கேண்டிலாகவே இருக்காது, எல்லாமே எல்ஆர் மாதிரியே இருக்கும். சரியா? இந்த லெக்கில் உங்களுக்கு எங்கேயுமே என்ட்ரி, ஒரு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி பாசிபிலிட்டிஸே இருந்திருக்காது. நீங்கள் என்ன தான் நல்ல ட்ரேடராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரிஸே இருந்திருக்காது. என்ட்ரிஸ் இருக்கும், பட் நாட் அ ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி. ஓகேவா? ஸோ என்ன ஆனிச்சு, 9:30 இங்கே ஓப்பன் ஆனிச்சு. 9:30 ஓப்பன் ஆகி ஒய்எம் மேனிப்புலேட்டட் திஸ் ஹை. சரியா? ஒய்எம் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 1 வீக்காக ஒய்எம் டூயிங் மச் பெட்டர் தென் கம்பேர்டு டு என்கியூ. சீரியஸாக ரொம்ப க்ளீனாக ஒய்எம் அந்த டெக்ஸ்ட் புக் செட்டப்ஸ்லாம் எல்லாமே ஒய்எம் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓகே, 9:30 இங்கே ஓப்பன் ஆனிச்சு. டேரெக்டாக 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா, ஓகே 9:30 இங்கே ஓப்பன் ஆகி தெர் இஸ் அன் எஸ்எம்டி அரௌண்ட் ஹியர். ஓகே, சாரி, சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஹைஸ் மேனிப்புலேட் ஆகிட்டு இங்கே ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ நிறையா பேர் என்னோடய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் இங்கே எடுத்துட்டாங்க. நான் இங்கே எடுக்கலை, ஏன்னா நான் 10 o'clock போய் வந்துட்டு அதிகமாக ட்ரேட் பண்ணேன். இங்கே எடுத்துகிட்டு இந்த லண்டன் லோஸோடு வெளில வந்துட்டாங்க. சரியா? இந்த லண்டன் லோஸோட வெளில வந்துட்டாங்க. பட் நான் வெயிட் பண்ணேன், சரி ஓகே என்ட்ரி கிடைக்கும், அவசரப்பட வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 10 o'clock ஓப்பன் ஹியர். அந்த பேரிஷ் கேண்டில், சாரி இங்கே இல்லை, இந்த பேரிஷ் கேண்டில் 10 o'clock ஓப்பன் ஆகி ஃபார்மோட எஸ்எம்டி வித் ஒய்எம். இந்த ஸ்விங்கில் ஒய்எம் கூட எஸ்எம்டி. இப்போது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்விங் டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஸோ நான் கரெக்டாக, இது வந்து 2 hour ட்ரேட் கிடையாது, இந்த கோடு தான் என்னோடய டிஓயிலே. நான் வந்து 1.5 hour அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெஸ்ட் ஆகட்டுன்னு வெயிட் பண்ணேன். ஸோ அது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணி சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வச்சோன்னே நான் இங்கே செல் லிமிட் போட்டு ஸ்டாப்ஸை இந்த கேண்டில் ஹைலே வச்சுட்டேன். ஏன்னா ஆர்ஆர் கம்மி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் பிடிக்கணும். அதுக்காக கரெக்டாக 1.5 hour வச்சேன். இப்படி தான் விற்கு விடுங்கிறது எனக்கு தெரியும். கரெக்டாக 1.5 hour நீட்டாக வந்தான், டக்குன்னு அடித்தான், வெளில போயிட்டான். ஓகேவா? இது என்கியூ ட்ரேட். நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரேட் இருக்குன்னா ஜிசி தெளிவாக பார்த்தீங்கன்னா, ஓகேவா, நான் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ ஜிசி இது வந்து ஒரு டெய்லி டர்ட்டில் சூப். C4 C3 கேண்டில் வந்து C1 C2 C3 கேண்டில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு எல்லாம் கன்சிடர் பண்ணாங்க. பட் அது ஆகலை. ஏன்னா சில்வரில் இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருந்ததுனால அந்த ப்ரைஸை வந்து சில்வர் கீழே விடவே. ஸோ இதுதான் டிஓஎல் எஸ்டேக். சரியா? ஹவர்லி ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா மார்க்கெட் செம்ம கன்சல்டேட், மோசமான கன்சல்டேட். காலிலேருந்து ஆகிட்டே இருந்தான். சரி வெயிட் பண்ணுவோம், என்ட்ரி கிடைக்கும்னு பார்த்தா எடுக்கவே இல்லை நான் கடைசி வரையும். அதுக்கப்புறம் இந்த எஸ்எம்டி அரௌண்ட் எஸ்எம்டி ஃபார்ம் ஆனது 10 மணி. அப்போனா என்கியூ ட்ரேடில் இருந்ததுனால நான் கவனிக்கலை. கரெக்டாக விழுந்துட்டான். ஓகேவா? அப்புறம் எங்கடா ட்ரேட் எடுத்த நிறையா பேர் கேட்பீங்க, வெயிட் பண்ணு.
எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னோட டிஓஎல் இதுதான். சரியா? இந்த டிஓஎல் எடுத்ததுக்கப்புறம் வண்டி கீழ போகாது. ஏன்னா, இது வந்து ஒரு டெய்லி லோஸ்லயும் எடுத்திருக்கு. ஒரு டெய்லி ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலுக்குள்ளேயும் வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன், ஸோ இங்கே வந்துச்சா 5 மினிட்ஸில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணேன். 5 மினிட்ஸில் இந்த ஃபேர் வேல்யூ கேப் இன்வெர்ஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணேன். இன்வெர்ஸும் ஆனிச்சு. கரெக்டாக பிளேஸ்ட் மை பை லிமிட் ஹியர். கரெக்டாக இந்த இதுதான் ஹை. ரொம்ப இதுதான் என்னோட 1.5 தான் இது. இதுதான் என்னோட கோல்டு. சரி எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். கரெக்டாக நான் பை லிமிட் வச்சுட்டேன் இந்த இடத்துல. எனக்கு தெரியும் ஏன்னா இவ்வளோ பெரிய நம்பர் ஆஃப் ஃபேர் வேல்யூ கேப் லிக்விடிட்டி வாய்டு இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் மேலே போகாது, லைட்டாக ரிஜெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணனால என்னோட பை லிமிட்டை இங்கே வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக எடுத்தது சருன்னு அழகாக போயிட்டு என்டிபி அடிச்சுட்டு வேலையை முடிச்சிட்டேன். நான் வந்து 2 ஹவர் தான் எப்பவுமே எடுப்பேன். பட் ஆனால் எனக்கு வந்து 2 ஹவருக்கான அந்த பொறுமை இல்லைங்கிறத விட ஆல்ரெடி இவ்வளோ பெரிய எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டான். இந்த ஸ்விங் ஹைட்டை போகணும் அப்படின்னாலே இட் டேக் டைம். ஸோ கரெக்டாக இதுலேருந்து வெளில வந்துடுவோம் அப்படின்னு நான் ப்ரிடிக்ட் பண்ணேன். கரெக்டாக 1.5 ஆர்ட்ட வந்துச்சு. ஸோ வீக்கெண்டில் இது கிடச்சது எப்போதும் இட் இஸ் வாட் இட் இஸ்ன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் வீக்கெண்டில் பெருசாக எனக்கு வந்து பிரேக் ஈவனில் கூட முடிக்கல. நான் மைனஸில் தான் நெகட்டிவில் தான் முடிச்சிருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு 4 days ஆஃப் த வீக் வந்து எனக்கு ஃபஸ்ட் டே நல்ல ட்ரேட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி வீக்கை விட்டு என்னோட எஸ்எல் எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு 3 days வந்து எனக்கு நல்லா இல்லை. பொதுவாக நான் கொஞ்சம் டில்ட் ஆகிட்டு கொஞ்சம் என்ட்ரிஸ் தேவையில்லாத என்ட்ரிஸ் எடுத்து லாஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் இது நல்ல ட்ரேட். வீக்கெண்ட் வந்து எனக்கு ஃப்ரைடே கம்பேர்ட் டு அதர் டேஸ் ஃப்ரைடே நல்ல ட்ரேட். ஸோ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் வை ஐ டுக் திஸ் ட்ரேட். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ மோர் ஆர் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ட்ரேட் வித் அஸ், ஸோ என்னோட டிஸ்கார்ட் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். என்னோடய ட்விட்டர் ஐடி எல்லாமே. யூடியூப்பில் வீடியோஸ் 1 day 2 days டிலே கூட அப்லோட் பண்ணுவேன். பட் ஆனால் அந்த ட்விட்டரில் ஆன் ஸ்பாட்டில் நான் எடுக்கிற என்ட்ரி பிரேக் டவுன் வந்து நான் ட்விட்டரில் போட்டுருவேன். ஸோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு நோ மோர்னா யூ கேன் ஃபாலோ மீ ஆன் ட்விட்டர் அண்ட் இன்ஸ்டாகிராம். என்னோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் ஸோ லெட்ஸ் see you guys on tomorrow. ஸோ இந்த வீடியோ யூஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் டிஸ்கார்டில் சேர்ந்துட்டு எங்கள் கம்யூனிட்டி ஃப்ரீ தான். யார் வேணாலும் வந்து எங்கள் கூட ட்ரேட் பண்ணலாம். ஸோ if you guys willing to trade with us, you can join with us. So okay, வேற ஒன்றும் இல்லை. ஸோ hope you guys understand why I took this trade. Okay, next weekல பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரேட் ஓகே நெக்ஸ்ட் வீக்கில் பார்ப்போம். until then bye from Mukesh.